என் கூட இப்போ கார்த்திகேயன்ற ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காருங்க. அதாவது நானே வந்து லைக் ஒருத்தரோட ஸ்பீச்சை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னா வந்து நானே ஒரு ஸ்பீக்கர் தாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு யூடியூபர் வந்து லைக் இம்ப்ரெஸ் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நானே வந்து ஒரு ஸ்பீச்சை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால் வந்து தம்பியோடது பார்த்தாங்க. ஏன்னா வந்து அவர் எவ்வளோ அந்த பொறுப்பு எடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. எல்லாருமே வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க. குடும்ப பாரத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறது சில பேர் தான் நினைப்பாங்க. அது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அடிப்பட்டு லைஃப்பில் மாறுவாங்க. ஆனால் இவன் ஒரே ஒருத்தன் மட்டும் படிக்கும் போதே வந்து அந்த ஆர்வம் வந்திருக்குங்க. என் குடும்பத்தை காப்பாற்றணுன்ட்டு, என் அம்மா ஆசையை நிறைவேற்றணுன்ட்டு. நான் பிறந்தது வேணால் ஏழையாக இருக்கலாம், ஆனால் வாழ்கிறது அந்த மாதிரி வாழ்ந்துடக்கூடாதுன்ற துடிப்பு அவங்ககிட்ட பார்க்க முடியும். அவன் ஸ்பீச்சை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்குங்க எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டட் பர்சன்னு. இவன் வந்து லைக் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, அங்கே உட்காந்துட்ருக்கலாம். இவனோட 10-20 வயசு பெரியவங்க, 20 வயசு 30 வயசு பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு தைரியமாக அந்த கான்ஃபிடென்ஸுங்க, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு ஒரு ஃபீல் தாங்க. வாழ்த்துக்கள் தம்பி, ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ். இந்த சின்ன வயசுலேயே இவன் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குறான்னா லைக் நான் வந்து ஒரு என் டிகிரி முடித்து ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் ஸ்பீச் கொடுக்குறதுக்குங்க. அதை வந்து லைக் இந்த வயசுலேயே கொடுக்குறான்னா என்னோடய ஏஜ்லலாம் வந்து அவன் எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய மைக்ரோசாஃப்ட்லாம் அசால்ட்டாக அவன் அடிச்சுட்டு போவான்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குங்க. சரி, அது ஒன்று. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நானே பேசிட்டு நல்லா இருக்காது. தம்பி உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, நீங்கள் மெக்கட்ரானிக்ஸுங்க, மெக்கட்ரானிக்ஸ் வந்து ஐடிக்குள்ளே வரணும்னு எப்படி உங்களுக்கு தாட்ஸ் வந்துச்சிங்க? கோடிங் ஈஸியாக கஷ்டமாக? உங்களை மாதிரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மெக்கானிக்கல் சிவில் மெக்கட்ரானிக்ஸ்லாம் ஐடிக்குள்ளே வரலாமா, வர முடியுமா உங்களால்? நான் மெக்கட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் தான். இருந்தாலும் வந்து ஏன் நான் மெக்கட்ரானிக்ஸ்லேருந்து இப்போ ஐடிக்கு வந்தேன்னா, எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது 2018 ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவும் படிக்கல, எங்கள் அம்மாவும் படிக்கல. வந்து எனக்கு அதான் நான் ஃபேமிலி நான் தான் என் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதை பெருமையாகவும் சொல்லிப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது எனக்கெல்லாம் நான் மெக்கட்ரானிக்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்லி சேர்த்தாங்கன்னா, அதில் தான் ஐடிலாம் அதில் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து இது மெக்கானிக்கல் சைட்லையும் போய்க்கலாம், நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சைட்லையும் போய்க்கலாம். கோடிங் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி தான் என்னை வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து அப்போ ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைல்ல. ஸோ அதனால் என்னால் அப்போ நான் ஃபோன் வாங்கினதே காலேஜ் செகண்ட் இயரில் தான் நான் ஃபோனையும் வாங்கினேன். அப்போ மொபைல் ஃபோன்லாம் இது பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தா கூட எனக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் இயர்லேயே நான் செகண்ட் இயர் நான் டிபார்ட்மெண்ட்குள்ளே வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் காப்பின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இது செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம தான் மாற்றணும். சரி, இப்போ எடுத்துட்டோங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன், நிறைய பேர்ட்ட கேட்க ஆரம்பித்தேன் புதுசாக. ஸோ ஐடினா இப்படி தான் இருக்கும்ங்கிறத தெரிய ஆரம்பித்தோன்னே சரி இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஃபீல்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். காலேஜ் முடித்தோடனே வந்து நான் சாரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ வந்து எனக்கு அதான் நான் அந்த வீடியோவில் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து என்னென்னா சாரோட வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்காது, லைஃப்பில் என்ன பண்ணணும். நம்ம பிறந்துட்டோம். ஸோ நம்ம பிறந்தது சார் சொன்ன மாதிரி நம்ம பிறந்தது வேணால் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் வாழும்போதும் சாகும்போதும் நம்ம வந்து பணக்காரன் தான் சாகணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுதுன்னா, எங்கள் அம்மா வந்து இருக்கிற எல்லா நகையும் வச்சு தான் நான் என்னை படிக்க வச்சாங்க. எந்த நகையும் இப்போ வீட்டில் எந்த ஃபேமிலி ஒரு பொட்டு நகை கூட கிடையாது. நான் இதுக்கப்புறம் சம்பாரித்து நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் லட்சியம் மட்டும் தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நகையும் நிலமும் வந்து உங்களுக்கு வந்து எப்போ இருந்தாலும் கை கொடுக்கும். ஸோ வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மாதிரி என் ஃபேமிலிக்கு நிறையா செய்யணுங்கிற ஆசை இருக்குது. அது இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் நிறையா பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அதை மைண்டில் வச்சுங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். கோடிங் கஷ்டமாக ஈஸியாக? என்னை பொறுத்த வரைக்கும் கோடிங் ஈஸி தான் சார். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து நான் ஐடிலேருந்து வந்தால் கோடிங் கஷ்டம் அதெல்லாம் இல்லை. கோடிங் ஜாலியாக பண்ணலாம். ஜாலியாக நம்ம பண்ணணுங்களா, அந்த விஷயத்தை நம்ம பிடிச்சி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சி பண்ணணும், அதுக்கு நமக்கு ஈஸி தான். நம்ம எப்போ அதை நம்ம கஷ்டமாகுதுன்னா நம்ம வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டோம். காட்டலன்னு வைங்களேன், ஸோ அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கோடிங் எப்பயுமே ஈஸி தான். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஜாலியாக விளையாட்டு மாதிரி ஒரு பசில் மாதிரி தான். அது உங்களுக்கு பசில் சால்வ் பண்ணுற மாதிரி கோடிங்கை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கற்றுக்க கோடிங்லாம் எப்பயுமே ஈஸி தான். சரி தம்பி, இப்போ வந்து நிறைய பேர் உங்களே டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, கோடிங்லாம் டஃப்டா மெக்கட்ரானிக்ஸ் நீங்களாம் போகலாமான்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டிமோட்டிவேஷன் வந்து நீங்கள் எப்படி தம்பி இதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஸோ நான் அவங்க சொல்கிறது காதலையும் வாங்க மாட்டேன். அதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் காதலையும் வாங்கக்கூடாது. எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னு வைங்களேன், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க, அவ்வளோதான். இல்லை சொல்கிறது நம்ம ஒரு விஷயம் எடுத்து வச்சு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், அது 10 ஸ்டெப் பின்னாடி தள்ளுற மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பதில் ஒன்று சொல்லுவான். அதை நம்ம என்றைக்குமே காதில் வாங்கக்கூடாது. காதில் வாங்கிட்டோன்னு வைங்களேன், இங்கே ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னா இங்கே கையில் கோடிங் வரவே வராது. இதுதான் நான் பண்ண ஒரு இங்கே ப்ரெஷரை ஏற்றவே எக்காரந்த கொண்டும் இவன் அப்படி சொல்கிறான் அவன் அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம எதுவுமே இங்கே ஏற்றிடாதீங்க. இங்கே ஏற்றிட்டிங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இங்கே ஏற்றாமல் கையில் உங்களுக்கு நீங்கள் மனசில் எல்லாமே ஜாலியாக பண்ணிங்க. எல்லாத்தையும் மனசில் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ஜாலியாக பண்ணிங்கன்னா
அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம 10 மணி நேரம் படிக்கணும், அடுத்த நாள் 10 மணி நேரம் நம்மளால் படிச்சிட முடியாது. எல்லா நாளும் ஒரே நாள் போல் இருக்காது. ஸோ ஒரு நாள் ஓகேவா, ஒரு நாள் நம்ம 10 மணி நேரம் படிக்கணும், அடுத்த மணி 8 மணி நேரம் படிச்சோன்னா ஓகே, அதுக்கு நீங்கள் உங்கள் அப்ரிஷியேஷன் கொடுத்துங்க. ஸோ நம்ம நேற்று பண்ண மாதிரி இன்றைக்கி பண்ணல, நம்ம அதை நம்ம ஃபீல் பண்ணி நம்ம இன்றைக்கி டேவை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கான டைம் டேபிளை கரெக்டாக நம்ம முடிச்சோமான்னு மட்டும் யோசிங்க. அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோங்கிறத யோசிக்காதீங்க, இன்றைக்கி என்ன பண்ணுங்கிறத மட்டும் யோசிங்க. சரி தம்பி, நானே மோட்டிவேட் ஆகிருக்கேன்னா பார்த்துங்க உங்கள் ஸ்பீச்சை பார்த்து. நான் கேட்குற ஒரு கேள்வி, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன தம்பி? கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்லுக்கெல்லாம் எங்கேயோ போயிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. என்ன ஃப்யூச்சர் பிளான்? என்னோடய ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, மெயினாக நான் ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில், பெரிய கம்பெனியில், எம்என்சி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும். அதெல்லாம் விட நான் எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும். அவங்க அடிக்கடி அவங்க சொல்கிறது என்றைக்கு தான் நான் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, நான் அம்மா பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவை பற்றி நான் எதுவுமே சொல்ல. எங்கள் அப்பா 2 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்ப்பாரு. ஏன்னா 8 மணிக்கு படுத்துட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்த துணி தைக்கிற வேலை தான். 2 மணிக்கு கரூரில் வேலை பார்க்குறாங்க. 2 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்குறாரு எங்கள் அப்பா. விடிய அவங்க ஒரு பீஸ் கணக்கு தான். இவ்வளோ தைச்சா தான் அவ்வளோ காசு. மற்ற மாதிரி காசுலாம் இவ்வளோ மாதம் ஆனால் வரதெல்லாம் இல்லை. இத்தனை பீஸ் தைச்சா தான் இத்தனை காசு. நான் யோசிச்சது ஒன்று மட்டும் தான். அவங்க கண் கலங்கி என்கிட்ட சொன்ன விஷயம்தான், நான் பட்டத கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்கல, நீ கேட்டதை எல்லாத்தையும் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீ எனக்காக நீ வந்து நாலு பின்ன நீ சாப்பாடு பண்ணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நான் அதை கேட்கவும் மாட்டேன். நீ உன் லைஃப்பில் நல்லா இருக்கணும், அது மட்டும் எனக்கு இருந்தால், நீ உன் லைஃப்பில் நான் இப்போ ஒரு பையன் பெற்றான்ப்பா, நல்லா இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கான்ப்பான்னு சொன்னால் மட்டும் போதும், எனக்கு அது போதும். எனக்கு சாப்பாடு போடணுன்னா எந்த பேரண்ட்ஸும் அதை எக்ஸ்பெக்ட் உங்கள்கிட்ட பண்ணவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. எந்த பேரண்ட்ஸும் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நானும் அதே தான். நான் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் போயிட்டேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக செய்ய முடியும். நான் பெரிய கம்பெனியில் நல்ல என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட இதான் இப்போ நான் ப்ளேஸ் ஆகிட்டேன், இங்கேயே ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. ஸோ நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெவலப் பண்ணால் தான் வந்து சஸ்டெயின் நான் பண்ண முடியும் ஐடியில். ஸோ கண்டிப்பாக வந்து தன் மகனை சான்றோன் என கேட்ட பெற்றோர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே இந்த உலகமே வந்து பாராட்டுற மாதிரி ஒரு மகனை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ஈன்று எடுத்திருக்காங்கன்றதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்கிறேங்க. ஸோ கம்பெனியை பற்றி, இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற கம்பெனியை பற்றியும் நிறைய பெருமையாக சொன்னாருங்க. அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க சார், அவ்வளோ அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்ட்டு. நான் உண்மையாகவே வந்து அந்த கம்பெனிக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்குங்க உங்கள் கம்பெனியில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து உண்மையாகவே வந்து அந்த கம்பெனியில் இவர் ஜாயின் பண்ணது இவரும் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அந்த கம்பெனி பற்றியும் பெருமையாக சொன்னாருங்க. இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது அவர் ஃப்ரெண்டை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாருங்க. ஓகேவா? அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பெருமையாக அவரை பற்றியும் சொன்னாருங்க. அண்ட் ஃபைனலாக வந்து கண்டிப்பாக வந்து இந்த வேலையில் இன்னும் மென்மேலும் வளர்ந்து அவங்க அப்பா அம்மா ஒரு ராஜா ராணி மாதிரி பார்த்துக்க போகிற ஒரு இளவரசனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்.